ரொம்பவே டேஸ்டாவும் அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு அல்வா. வாயில வச்சதும் கரையக்கூடிய ஒரு அல்வா தாங்க பார்க்க போறோம். பாதாம் அல்வா. இது ரொம்பவே ஈஸியா நம்ம பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கோ இல்ல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கவோ நீங்க இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இந்த அல்வா எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த அல்வா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1 கப் பாதாம் சேர்த்துக்கலாம். நீங்க இது கூடவே முந்திரி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு வெறும் பாதாம் மட்டும் வச்சு செய்யறேன். பாதாம ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி, நல்லா சூடான சுடு தண்ணி ஊத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி நம்ம தோலை லைட்டா அழுத்தினாலே அந்த தோல் தனியா கழண்டு வந்துடும். இது மாதிரி எல்லா பாதாமே உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். இந்த அல்வா சேர்த்துக்கு மொத்தமாவே நமக்கு 1 கப் பால் தேவைப்படும். நான் 1/2 கப் பால் இப்படி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கேங்க. இப்ப கொரகொரப்பா அரைச்ச இந்த பாதாம் பேஸ்ட ஒரு அடி கனமான பேன்ல சுத்துக்கோங்க. உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதுலயும் சேர்த்துக்கோங்க. பேன்ல சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பாதாமோட பச்சை வாசனை போனாங்க ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். அதோட பச்சை வாசனைலாம் போதும். போனதுக்கு அப்புறமா மீதி இருக்க 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு பிளேவருக்காக ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலருக்காக நீங்க ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாம கலந்து கொடுத்துக்கலாம். இந்த பால் எல்லாம் நல்லா வத்தி வரணும். நமக்கு ஓரளவுக்கு இந்த பாதாம் பேஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காகணும். பாருங்க ஓரளவுக்கு திக்கா இருக்கு, பார்க்கும்போது தெரியும். இப்ப நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் சர்க்கரை நான் சேர்த்திருக்கேன். நம்ம சர்க்கரை அதிகமா சேர்க்கும் போது சர்க்கரையோட டேஸ்ட் மட்டும் தான் நமக்கு தெரியும். இதுவே நம்ம சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்க்கும் போது பாதாமோட டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அந்த நெய் எல்லாம் இந்த அல்வா நல்லா அப்சர்வ் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க அந்த நெய் எல்லாமே இந்த அல்வா இழுத்துடுச்சு. அடுத்ததா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த நெய் மறுபடியும் நல்லா இந்த அல்வா இழுக்கணும். அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அல்வாவை பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு. கலரும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா லாஸ்டா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்துல இந்த அல்வாவுக்கு மொத்தமாவே நான் 3 டீஸ்பூன் நெய் தாங்க சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்க்கலாம். ஆனா இந்த 1 கப் பாதாமுக்கு இந்த 3 டீஸ்பூன் நெய்யே போதுமான அளவா இருக்கும். இப்போ அல்வா வந்து அந்த நெய்யை நல்லா உறிஞ்சிடுச்சு. நல்லா திக்காயும் வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆறட்டும். இப்ப இந்த அல்வா நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கேங்க. அதுல கொஞ்சமா பாதாம் எடுத்திருக்கேன், கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்திருக்கேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் மட்டும் தாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்வா சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். இது மாதிரி மடிச்சு நம்ம பேக் பண்ணி வைக்கும் போது ஸ்கூல் போகும்போது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு இந்த மாதிரி அப்படியே எடுத்து கொடுக்கலாம். அவங்க அதை பிரிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதை அப்படியே மடிச்சு ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 2 டேஸ் வரைக்குமே இந்த அல்வா சூப்பராகவே இருக்கும். அவ்வளவுதாங்க. 1 கப் பாதாம் வச்சு வாயில வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு பாதாம் அல்வா. அதுவும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பாதாம் எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.